முகம் ஃபுல்லா அப்படியே போர்ஸ் இருக்குது. அது ரொம்ப வெளியில தெரியுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? 5 இம்பார்ட்டன்ட்டான டெக்னிக்ஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த போர்ஸ் அப்படின்றது முகத்துல வரக்கூடிய ஒரு குட்டி குட்டி துளைகள். ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த குட்டி குட்டி ஓப்பனிங்ஸ் இருக்கும் தான். அந்த வழியா தான் நமக்கு எக்ஸஸ் ஆயில் வெளியேறும். ஸ்வெட் வெளியேறும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்ஸ் வந்து இருக்குது தான். பட் அது நெறைய பேருக்கு ரொம்ப என்லார்ஜ் ஆகி வெளியில ரொம்ப விசிபிளா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸ்கின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கணும். அந்த போர்ஸ் வந்துட்டு பெருசா ஆக பார்க்கறதுக்கே கொஞ்சம் வந்துட்டு என்னப்பா இப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல, நீங்க டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? சரி அதுக்கு முன்னாடி இந்த போர்ஸ் எதனால என்லார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஹார்மோன்ஸ்னால ஆகலாம். நீங்க யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னால ஆகலாம். இல்ல நீங்க சாப்பிடுற இன்டேக்னால ஆகலாம். இல்ல அதிகப்படியான வந்து ஆயில் செக்ரீஷன் ஆகுது அப்படின்னா, நெறைய இந்த மாதிரியான காரணங்களால போர்ஸ் வந்துட்டு நெறைய பேருக்கு என்லார்ஜ் ஆயிடுது. ஸோ எப்பவுமே உங்களுடைய ஸ்கின்ன நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். அதுல நம்பர் 1 என்னன்னா, டபுள் கிளென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கேர்ல்ஸா இருக்கிற பட்சத்துல நீங்க மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மேக்கப் ரிமூவிங் பாம் அல்லனா ஒரு தேங்காய் எண்ணெய் கூட போதும். அத யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்க கிளென்ஸ் பண்ணணும். இல்லன்னா கிளென்சர்ஸே விக்கிறாங்க. அது மாதிரி நீங்க போட்டு நீங்க ஃபேஸ கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெய்லி இந்த ப்ராசஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதே கிளென்சரே சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ எக்ஸஸா ஆயில் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல செக்ரீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அத வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் 2 உங்க ஃபேஸ எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவையாவது எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய எக்ஸ்ஃபாலியேஷன் வந்துட்டு விக்குது. அதுல வந்து AHA, BHA இந்த மாதிரியான சொல்யூஷன் வந்துட்டு ஆட் ஆன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ஃபோலியேட்டர் நீங்க யூஸ் பண்ணி வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவை. இனிஷியலா வீக்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்றப்போ வாரத்துல 2ல இருந்து 3 தடவை நீங்க யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும்னா எக்ஸஸ் ஆயில் செக்ரீட் பண்ணாம இருக்கும். ஃபேஸ்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எடுத்துரும். ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட்டா வச்சுக்கும். போர்ஸோட சைஸையும் மினிமைஸ் பண்ணும். நம்பர் 3 க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ வீட்ல நிறைய ஃபேஸ் மாஸ்க்லாம் நீங்க போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுல முக்கியமா இந்த க்ளே மாஸ்க் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பென்டனைட் க்ளே மற்றும் கயலின் க்ளே இந்த மாதிரியான க்ளேஸ் வந்துட்டு கடைகள்ல விக்கும். இது வந்து ஒரு பவுடர். இந்த பவுடரை நீங்க வாட்டரோ இல்ல ரோஸ் வாட்டரோ மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸ்ல வந்துட்டு மாஸ்கா போட போட ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், போரும் மினிமைஸ் ஆகும். நம்பர் 4 போர் டைட்டனிங் டோனர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த டோனர் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அந்த டோனருமேவும் நியாசினமைடு இருக்கிற மாதிரியான டோனர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணும் பொழுது போர்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 5 மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணணும். உங்க ஸ்கின்ல ரொம்ப ஆயில் செக்ரீஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்றத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்காக மாய்ஸ்சரைசர் போடும்போது ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னு மாய்ஸ்சரைசரை நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ணிட முடியாது. ஆயிலி ஸ்கின்க்கு ஏத்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் இருக்கும். அதுல முக்கியமா நான் காமிடோஜெனிக் மாய்ஸ்சரைசர் நீங்க தேடி பார்த்து வாங்கணும். லைக் லைட் வெயிட் ஃபார்முலால வந்து அது இருக்கும். நல்ல திக்கா இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்லாம் வந்துட்டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்றது. உங்களுக்கு வந்து அந்த அந்த டெக்ஸ்சரே வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அது வந்து ஆயில் ஸ்கின்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட உங்க ஸ்கின்னுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான நீங்க ஸ்கின் கேர் வாங்கி வச்சிருக்கிற பட்சத்துல இந்த விசிபிளான போர்ஸை வந்துட்டு நீங்க மினிமைஸ் பண்ணலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.